பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 12 பேரின் உறவினர்களும் சிவில் செயற்பாட்டாளர்களும் இணைந்து இன்று கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடாத்தியிருந்தனர். மே 9ஆம் தேதி இலங்கைக்கும் பல சம்பவங்கள் இடம்பெற்றன என்பதை நாம் அறிவோம். அந்த சம்பவங்கள் அனைத்தும் போராட்டத்தின் மீதான தாக்குதலுக்கு எதிராக காட்டப்பட்ட எதிர்வினைகளாகவே அமைந்தன. போராட்ட காலம் முழுவதும் எவரையும் கொலை செய்யவில்லை, எவரும் குற்ற செயல்களில் ஈடுபடவில்லை. அதனாலேயே அது அன்பின் போராட்டம் என்று அழைக்கப்பட்டது. விசேடமாக இவர்கள் எவரும் கொலை செய்தார்கள் என்பதற்கு கண்கண்ட சாட்சியங்களோ அல்லது வேறு ஆதாரங்களோ இல்லை. விசாரணைகள், ஆதாரங்கள் அல்லது வீடியோ ஆதாரங்களூடாக அந்த சம்பவங்கள் நடந்த இடத்திற்கு அருகில் நடமாடினார்கள் என்ற அடிப்படையிலேயே இவர்களில் அதிகமானோர் குற்றவாளிகளாக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுங்கள். இவர்கள் குற்றவாளிகள் அல்ல. மக்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் இளையதம்பி ஸ்ரீநாத் மட்டக்களப்பில் கருத்து தெரிவித்தார். அந்த அறகல போராட்ட நேரங்களில் பல நெருக்கடிகள் இருந்தது. ஜனநாயக முறை போராடிய மக்கள் பல இடங்களில் தாக்கப்பட்டார்கள். அந்த போராடியவர்களை பல கூட்டங்கள் ஏவி அடிக்கப்பட்ட சம்பவங்களும் இருந்தது. அதற்கு அப்பால் இந்த போராட்டத்தில் மிக பாரிய அளவு பங்களிப்பு வழங்கின மக்களை ஒன்று திரட்டினதில் சமூக ஊடகங்கள் மட்டுமல்லாது ஊடகவியலாளர்கள் பெருமளவு பங்கெடுத்திருந்தாங்க. இப்போ அவர்களும் பல இடங்களில் தாக்கப்பட்ட சந்தர்ப்பங்களும் அவர்களுக்கான ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளும் நிலவிருந்தன. நாட்டில் ஒரு நிலையான ஆட்சி வாரத்துக்கு ஊடக பங்களிப்பு என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு அந்த போராட்டத்தின் ஒரு நல்ல நிலை அந்த மக்களுக்கு சென்றடைய வேண்டும். அது ஒரு திருப்திகரமான ஒரு வலுவான பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மையான ஆட்சி அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம்.